வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியாவோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாமே தொலைஞ்சிருச்சு. அடுத்து இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கோபி, பாக்கியா, ஈஸ்வரி 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இனியா என் வாழ்க்கையை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன், இதுவே எனக்கு சந்தோஷத்தை தருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியா இனியா அது எதிர்பாராமல் அமைஞ்ச ஒரு வாழ்க்கை, அது எங்கள் மேலே தப்பு இருக்குது, ஆனால் அது முடிஞ்சு போச்சுல்ல, அதுக்காக உன்னோட வாழ்க்கையே நீ இழக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் வந்தால் கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இப்படி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம செல்வி ஆகாஷை கூட்டிகிட்டு பொண்ணு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. பொண்ணு கேட்க வந்ததுமே நம்ம செல்வி என்ன பண்ணேன்னா, அம்மா நான் சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் மற்றதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிட்டாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோடு மட்டும் நம்ம செல்வி நிற்காமல் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் சொல்லுங்கள், நான் என் பையன் கலெக்டர் ஆகாஷ்க்கு உங்கள் பொண்ணு இனியாவை கேட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி கேட்குறாங்க. செல்வி இப்படி கேட்குறத கேட்டு நம்ம கோபி, ஈஸ்வரி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. செல்வி, நீ பொண்ணு கேட்டு வந்தது எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம், இனியாவும் ஒரு வார்த்தை கேட்குறோம், இனியாவுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. இனியாவுமே ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்போ பல பிரச்சனைகளை தாண்டி திரும்பவும் பழையபடி நம்ம இனியா சந்தோஷமாக இருக்க போகிறா, இனியா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிற மனசோட எல்லாரும் கல்யாண ஏற்பாடை பார்த்துட்ருக்காங்க. கல்யாணத்துக்காக நம்ம பாக்கியா ராதிகாவை வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ராதிகாவும் நடந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சு சரி நேரில் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக வரப்போகிறாங்க. வந்த இடத்துல இன்னும் என்ன மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.